ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் டோன்ட் குவிட் பை எட்கர்ட் ஏ கெஸ்ட். இவர் வந்து எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டாகவும் சொல்லுவாங்க. இந்த போமை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்காக மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸாம் எழுதலாம். நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் பையன், எனக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது இங்கிலீஷில், எனக்கு வந்து இங்கிலீஷே பிடிக்கல, இருந்தாலும் இங்கிலீஷை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி எழுதலாம். ஒரு போம் இருக்குன்னா அதில் ஒரு 10 வேர்டை மட்டும் வச்சுட்டு எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த சேனலோட மெயின் மோட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போம் இருக்குன்னா அதில் முக்கியமான 4 விஷயம் என்னென்னா, ஒன்று அபவுட் போயட், சரிங்களா, அபவுட் அந்த போம் எழுதினவங்க. இப்போ திருக்குறள்னு இருக்குன்னா திருவள்ளுவரை பற்றி சொல்கிறது. அப்புறமா போமோட ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்னால் 2 லைன் இருக்கும். ஃபஸ்ட் லைனில் 4 வார்த்தை இருக்கும், செகண்ட் லைனில் 3 வார்த்தை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் 3வது விஷயம் என்னென்னா தீம்ஸ். ஸோ தீம்னா என்னென்னா இப்போது கருத்து என்ன சொல்லுது, மெயினான கருத்து, திருக்குறளில் கருத்து, ஒரு மெயின் கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி 5 மேஜர் பாயிண்ட்ஸ். எப்படி இந்த பாயிண்ட்ஸ்னால் அந்த அந்த திருக்குறள் என்ன ஒரு பாயிண்ட்டை உனக்கு சொல்ல வருது. தீம்ஸ்ன்றது மேஜர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஜென்ரலைஸ் பாயிண்ட்ன்றது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம், சரிங்களா. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை 4 தெரிஞ்சாவே ஒரு எக்ஸாமில் 10 மார்க் கொஷின் இருந்தால் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன இன்புட் கொடுக்க தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது த டோன்ட் குவிட் போம் பை எட்கர்ட் ஏ கெஸ்ட். ஓகேங்களா. இதில் நாம் எப்படி டீச் பண்ண போகிறோம்னா 5 பாயிண்ட்டாக டீச் பண்ண போகிறோம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் போயட் எடுத்தால் 5 பாயிண்ட், அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ போம்னு எடுத்தால் 5 பாயிண்ட், தீம்ஸ்ன்னு எடுத்தால் 5 பாயிண்ட், அதே மாதிரி பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்தால் அதே 5 பாயிண்ட். மேஜர் பாயிண்ட்ஸ்னால் மேஜர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க, சரிங்களா. மேஜர் வேர்ட்ஸ்ன்னு எடுத்தால் அதே 5 வேர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது ஈஸியாக ரிமெம்பரும் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஸ்ட்ரக்சராகவும் போம் எழுதிக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறது அபவுட் ஆத்தர், அதாவது அபவுட் போயட், யார் எழுதுனாங்க. இப்போ திருக்குறள்னால் திருவள்ளுவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த டோன்ட் குவிட்னா யார் எழுதுனாங்க, எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எட்கர்ட் ஆல்பர்ட் கெஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா 5 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து போயட், ஓகேவா, எப்பேற்பட்ட போயட், என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, என்ன ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்புறமா என்ன டோன் யூஸ் பண்ணியிருக்காரு, ஓகேவா, என்ன பிச்சில் யூஸ் பண்ணியிருக்காரு, அவரோட பேக்ரவுண்டை பார்க்க போகிறோம். சிம்பிளாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு லெகசி, அவர் என்ன மாதிரி வாழ்ந்தார், எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோலிஃபிக் போயட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா போயட், அவர் எப்படி எப்படி கூப்பிட்றாருன்னா, பீப்புள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா அவர் வந்து பீப்புள்ஸ் போயிட்டுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எத்தனை போம்ஸ் எழுதியிருக்காருன்னா மோர் தென் 11,000 போம்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட மெயின் தீம்ஸ் என்னென்னா ஆப்டிமிசம், ஃபேமிலி, அப்புறம் ஹார்ட் ஒர்க். ஸோ இது 3 தான் மெயின் தீம்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் 3 திங்ஸ், பீப்புள் போயட், 11,000 போம்ஸ் எழுதியிருக்காரு, ஆப்டிமிசம், அப்புறம் ஃபேமிலி, ஹார்ட் ஒர்க். இது 3 பற்றி தீம்ஸாக எழுதியிருக்காரு. அவ்வளோதான். இவரோட ஸ்டைல் எப்படின்னா சிம்பிள் ஸ்டைல், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை போதும், சிம்பிள் ஸ்டைல். ரிலேட்டபிள் தீம்ஸ்னு எழுதிக்கோங்க. சிம்பிள் ஸ்டைல் அண்ட் ரிலேட்டபிள் தீம்ஸ். அண்ட் தேர்ட் வந்து இன்ஸ்பிரேஷனல் டோன். என்ன டோன் யூஸ் பண்ணியிருப்பாருன்னா இன்ஸ்பிரேஷனல் டோனாக யூஸ் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் போமே எப்படி இருக்குன்னா ஒரு மோட்டிவேஷன் போமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்ஸ்பயர், ரிசைலன்ஸ் அண்ட் ஹோப். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்பயர்ஸ், ரிசைலன்ஸ் அண்ட் ஹோப். ஒரு நல்ல ஹோப்பை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அண்ட் பேக்ரவுண்ட், இவர் எங்கே பிறந்தார், ஓகேங்களா, இவர் வந்து இங்கிலாண்டில் பிறந்தார். இது மட்டும் நம்மளுக்கு போதும். எனக்கு புரியல சார், அது இல்லை, அந்த ஒரு வார்த்தை எனக்கு புரியல, பெர்மிங்கம் அப்படின்னு எனக்கு புரியலன்னா நோ இஷ்யூஸ், இங்கிலாந்து மட்டும் உங்களோட பேப்பர்ஸில் எழுதிக்கோங்க. முடிஞ்சால் பெர்மிங்கம் அண்ட் தென் இங்கிலாந்து. ஸோ எப்போ வந்து இவர் வந்து பிறந்தது மட்டும்தாங்க, ஓகேங்களா. எங்கே வந்து ஷிஃப்ட் ஆனார்னா சைல்டாக இருக்கும் போதே யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யூஎஸ்க்கு மூவ் ஆயிட்டார், சரியா. அண்ட் இவரை பற்றி லெகசி அப்படின்னா என்னென்னா இஸ் ஸ்டார்டட் இஸ் கரியர் ஆஸ் எ நியூஸ் பேப்பர் பாய், ஓகேவா. ஒரு நியூஸ் பேப்பர் பாயை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நியூஸ் பேப்பர் பாய் இந்த சென்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார், ஓகேவா. அண்ட் தென் அந்த ஜேர்னல்ஸ்லேயே இவரோட போம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு.
சரியா, இந்த ஜேர்னல்ஸ்லேயே இவரோட போம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அப்புறம் கெய்னிங் பாப்புலாரிட்டி ஃபார் அஸ் மோட்டிவேஷ்னல். ஓகே, பாப்புலாரிட்டினா ஒரு பிரபலம் ஆகிறார் எதுக்குன்னா அந்த மோட்டிவேஷ்னல் போம்ஸ் எழுதுறாருல அதுக்காக பிரபலம். ஸோ இதுதான் முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் அவரை பற்றி. ப்ரொலிஃபிக் போய்ட்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்சசபிள் ஸ்டைல்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் லாங்குவேஜ், இன்ஸ்பிரேஷனல் டோன், பேக்ரவுண்ட், அவரை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட், இங்கிலாண்டில் பிறந்தார், அது மட்டும் எழுதினாவே போதும். அண்ட் தென் லெகசி. ஓகேவா, இது 5 மட்டும். இது 2 மார்க்ஸில் நிறைய கேட்பாங்க. ரைட் அபவுட் எட்வர்ட் ஆல்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ போமும் 5 தான். ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம், ரைமிங் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா, டோன் என்ன டோன் யூஸ் பண்ணாருன்னு பார்க்க போகிறோம், ஸ்டைல் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணாருன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் டிவைஸ். ஓகேவா. இது எல்லாம் வந்து எழுதணும்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவையான ஒரு 2-3 மட்டும் எழுதிக்கலாம். சரியா. அண்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார்ம். இது வந்து டோட்டலாக 24 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த போமில் 24 நல்லா வச்சுக்கோங்க, 24 லைன்ஸ், 4 ஸ்டான்ஸா. எல்லா ஸ்டான்ஸாக 24 இருக்குது 4னா அப்போ டிவைட் பை 4 அப்படி இல்லை. ஒரு ஸ்டான்ஸால் 6 இருக்கும், ஒரு ஸ்டான்ஸால் 8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்ம். ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, ஸோ சின்ன வயசில் பார்த்துருக்கோம் ஏஏபிபின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்போம்ல. ஸோ 6th 7th படிக்கும் போதெல்லாம் அதே மாதிரி இதில் என்ன ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஏ, மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஏபிபி. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன டோன். டோன் என்ன டோன், ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள்னால் ஒரு மாதிரி ஹை பிச் லோ பிச்சுன்னு மாறும்ல, அதே மாதிரி இதில் என்ன டோன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இன்ஸ்பிரேஷனல் அண்ட் என்கரேஜிங். மோட்டிவேஷன் டாக் கொடுக்குவாங்களே சில பேர், மோட்டிவேஷன் டாக் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, ஹை பிச்சில் கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் அண்ட் என்கரேஜிங் டோனை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்டைல், என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிள் அண்ட் டேரக்ட். லாங்குவேஜ் முன்னே சொன்ன மாதிரி அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி டேரக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் இந்த என்டையர் தீம். இதில் முக்கியமான வார்த்தை, முக்கியமான திங், இதில் வந்து நீங்கள் எது எழுதினாலும் பரவாயில்ல, இதை மட்டும் இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு 10 மார்க் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. என்னென்னா என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் 3 தான். இமேஜினரி, அலிட்ரேஷன் அண்ட் மெட்டாஃபர். சரிங்களா, இமேஜினரி, அலிட்ரேஷன் அண்ட் மெட்டாஃபர். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இமேஜினரினா என்ன, அலிட்ரேஷனா என்ன, மெட்டாஃபர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மட்டும் எழுதிங்கன்னாவே போதும், வில் கெட் அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ். சரியா. அண்ட் நெக்ஸ்ட் தீம்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு, அபவுட் ஆத்தர் பார்த்தாச்சு. இப்போ போமோட தீம்ஸ். சரியா. போமோட தீம்ஸ் என்னென்னா அதே மாதிரி 5 தான், வேறு எதுவும் அதிகமாக 5. ரெசிலியன்ஸ், ஹோப்பு, பர்சிவரன்ஸ், அட்வர்சிட்டி அண்ட் சக்ஸஸ் த்ரூ ஃபெயிலியர். ரெசிலியன்ஸ்னால் என்னென்னா the poem emphasizes the importance of not giving up. ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ரெசிலியன்ஸ். ஹோப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயத்தில் ஆப்டிமிசமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஆப்டிமிசம்னா என்னென்னா, ஆப்டிமிசம் இஸ் நத்திங் பட் எந்த ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலுமே அதில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிஸில் கூட பார்த்துருக்கோம்ல, சுனாமியாக வந்துச்சு ஆனால் 10 பேர் வந்து பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. 1000 பேர் செத்தது கணக்கில் தெரியாது, ஆனால் 10 பேர் பிடிச்சிக்கிட்டது ஆப்டிமிசம், நல்லதாக நினச்சி போல. ஸோ அது பேர் தான் ஆப்டிமிசம். ஸோ பர்சிஃபரன்ஸ்னால் என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து பர்சிஃபரன்ஸ். இந்த பர்சிஃபரன்ஸ்னால் என்னென்னா, த போம் ஹைலைட்ஸ் த வேல்யூ ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் ஈவன் இன் த ஃபேஸ் ஆஃப் செட்பேக்ஸ். ஸோ பர்சிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு செட்பேக், ஒரு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் போதும் நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பர்சிஃபரன்ஸ். ஓகேவா. அட்வர்சிட்டி, இட் போர்ட்ரேஸ் லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் நான் ஆஸ் எ டெம்பரரி அடல்ட்ஸ். என்ன அட்வர்சிட்டினா என்னென்னா, ஒரு டெம்பரரி அடல்ட்ஸில் இருக்கும்போது ஒரு தடங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கேன், ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு வந்து எக்ஸாமே எனக்கு அரியரே இல்லை, செகண்ட் செமஸ்டரில் எனக்கு ஒரு அரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காமல் டெம்பரரி, அதாவது அது வந்து டெம்பரரி அடல்ட்ஸ். உனக்கு தெரியும் தேர்ட் செமஸ்டரில் நான் பாஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதோட மென்டாலிட்டியில் இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அது பேர் தான் அட்வர்சிட்டின்னு சொல்கிறது. ஸோ அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சக்ஸஸ் த்ரூ ஃபெயிலியர், இந்த லாஸ்ட் டைம் வந்து என்னென்னா சக்ஸஸ் த்ரூ ஃபெயிலியர். ஸோ சக்ஸஸ் த்ரூ ஃபெயிலியர் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அதிலே மீனிங் இருக்குது. ஒரு ஃபெயிலியர் மூலியமாக மட்டும்தான் சக்ஸஸ் வரும். நம்ம என்ன நினச்சிப்போனா, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணால் அது வந்து தோத்துருச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்த மறுபடியும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபெயிலியர் வந்து ஒரு வழி மட்டும்தான், அது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, போய் சேர வேண்டியது கிடையாது. போய் சேர வேண்டிய இடம் என்னென்னா சக்ஸஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் முக்கியமான 5 தீம்ஸ். ஓகேங்களா. ரெசிலியன்ஸ், ஹோப், பர்சிவரன்ஸ், அட்வர்சிட்டி அண்ட் சக்ஸஸ் த்ரூ ஃபெயிலியர். சரியா.
இப்போது 5 மேஜர் பாயிண்ட்ஸ், அதாவது 5 மேஜர் வேர்ட்ஸ்னு சொல்லலாம், பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த போம், ஓகேவா, இந்த திஸ் போம் 5 மேஜர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபேஸிங் சேலஞ்சஸ், செகண்ட் ஒன்று வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஆஸ் எ பார்ட் ஆஃப் சக்ஸஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஆப்டிமிசம் இன் ஹார்ட் டைம்ஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து வேல்யூ ஆஃப் பேஷன்ஸ். ஸோ இந்த 5மே மொத்த போமே கவர் பண்ணுது, ஓகேவா. இந்த 5மே மொத்த போமே கவர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இதுக்கான நோட்ஸ் நான் கீழே லிங்க்லேயும் கொடுத்துட்றேன், எப்படி நம்ம எழுதலாம், எப்படி நம்ம பண்ணலாம், எந்த பேஸை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபேஸிங் சேலஞ்சஸ்னால் என்னென்னா எதுலேயும் மீனிங் இருக்குது, ஓகேவா. ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபேஸிங் சேலஞ்சுன்றது வேர்டுமே. இதுதான் அந்த போம்லேயும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் த திங் இஸ் செகண்ட் வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ்னால் என்னென்னா சக்ஸஸ் மே ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே அண்ட் குவிட்டிங் பிஃபோர் ரீச்சிங் த கோல்ஸ் கேன் பி அ பிக் மிஸ்டேக். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 10 ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு 11வது ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அந்த 11வது ஸ்டெப்பில் தான் உனக்கு சக்ஸஸே இருக்குன்னு சொல்கிறாங்க, சரியா. 10 ஸ்டெப்புமே எனக்கு ஃபெயிலியராக இருக்குது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 11வது ஸ்டெப்லேயும் கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ஸ் சொல்கிறது, ஓகேவா. அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஆஸ் எ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். ஸோ உங்களோட ஃபெயிலியர் தான் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். முன்னாடியே தீம்ஸை சொன்ன மாதிரி ஃபெயிலியர் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் சக்ஸஸ். ஆப்டிமிசம் இன் ஹார்ட் டைம்ஸ். ஆப்டிமிசம் இன் ஹார்ட் டைம்ஸ்னால் செகண்ட் செமஸ்டரில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அது என்னோட ஹார்ட் டைம்னா. ஆப்டிமிசம்னா என்னென்னா உனக்கு வந்து 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 3rd செமஸ்டர் இருக்குது, 4th செமஸ்டர் இருக்குது, 5th இருக்குது, 6th இருக்குது. அந்த 4 செமஸ்டருமே உனக்கு ஆப்டிமிசம் பீரியட்னு சொல்கிறாங்க, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் பீரியட். ஏன்னா நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, அதுதான் ஆப்டிமிசம், ஓகே. த நெக்ஸ்ட் இஸ் த ஃபைனல் ஒன்ஸ் த வேல்யூ ஆஃப் பேஷன்ஸ். வேல்யூ ஆஃப் பேஷன்ஸ்னால் என்னென்னா எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே சைலண்ட்டாக அமைதியாக இருந்துட்டு அதை வந்து ப்ராக்ரஸ் மட்டும் பண்ணுறது. ப்ராக்ரஸ் கேன் சீம் ஸ்லோ. ஒரு விஷயம் வந்து உனக்கு ஸ்லோவாக பண்ணலாம், ஆனால் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் ஸ்டாப்பிங் தர், யூ ஆர் ஜஸ்ட் மூவிங், ஓகே. யூ கேன் ரெஸ்ட். இதில் ஒரு வார்த்தை இருக்கும், யூ கேன் ரெஸ்ட் பட் ஷுட் நாட் குவிட், ஓகே. எப்பயுமே குவிட் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மேபி என்னால் முடியல, ஓகே, நான் கண்டினியூஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு 4 டாபிக். ஸோ அபவுட் போயட், about a structure of a poem, about themes, அதுக்கப்புறம் 5 major points.